எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. தேங்க்யூ சார். சந்தோஷமா இருக்கு. ஓகே சார். ஒரு நல்ல ஒரு சாப்பாடு இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு மழையில ஒரு அப்பளத்தை சுட்டு வச்சுட்டு சாதத்தை போட்டு சாப்பிட்டு அதில் நல்லெண்ணெய் நெய்யை ஊற்றி சாப்பிட்டேன். அமிர்தமா இருக்கும். வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்துருக்கோம்? கும்பகோணம். கும்பகோணம் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 to 4 months வந்து நிறைய ரெசிபிகள் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு குழம்பு. இந்த பூண்டு மருந்து வந்து ஜுரம் வரவங்களே டெலிவரி ஆனவங்கெல்லாம் சாப்பிட்றது சாதாரணமாகவே நம்ம இது வந்து சாப்பிடலாம், நல்லது தான் உடம்புக்கு. இந்த பூண்டு குழம்பு சொல்லும் போது நீங்கள் ரெகுலராக பண்ணுற இந்த பூண்டு குழம்பு பக்குவம் இல்லை. இது பொதுவாக பூண்டு குழம்பு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு தான் பண்ணுறது. பட் நம்ம செய்கிற பூண்டு குழம்புல வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. வெறும் பூண்டு, மல்லி, பருப்பு வகைகள், தாளிப்பு பொருட்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய மெத்தட் தான் அது. எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது, எனக்கு டெலிவரி, என் பொண்ணுக்கு வாங்கினது, எல்லாருக்குமே இந்த குழம்பு வச்சு தான் செஞ்சு கொடுத்தோம். இப்போ யார் வேணாலும் செய்யலாம், அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. இந்த பூண்டு குழம்பு இந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, லேடிஸ் வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த ஒரு 10 days கழிச்சு இந்த குழம்பு சாப்பிட்டாங்கன்னா அவங்க வயிற்றில் இருக்கிற புண்ணு குணமாகும். ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் போட்டு செய்கிறோம். ப்ளஸ் இது நெய் போட்டு சாப்பிடும்போது வயிற்றில் இருக்க புண்ணு, அவங்க உடம்புல இருக்க அந்த கழிவுகள் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வெளியேறிடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். அது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. இந்த குழம்பு வந்து நீங்கள் எந்த கல்யாண மண்டபத்துலையும் ஒரு ஹோட்டலையும் எங்கேயுமே இது கிடைக்காது. நம்ம வீட்டில் மட்டும்தான் நாங்கள் செய்கிறது. நீங்கள் ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க நீங்கள். ஆனால் இதில் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு உரிக்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எந்த பூண்டு யூஸ் பண்ணோம், இதை எப்படி குக் பண்ணுறோம், புளி எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணினா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் மாதத்தில் 4 வடையாக செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு தி பெஸ்ட் ரெசிபி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். பெஸ்ட் குழம்பு. தேங்க்யூ. இது எங்கள் பாட்டி செஞ்சு நான் சின்ன வயசில் சாப்பிட்டது. இப்போ வந்து எங்கள் அம்மா அதை செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கள் பாட்டிக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. ஸோ ஜென்ரேஷனாக இந்த ரெசிபி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் அதை பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ இந்த ரெசிபி இதை கேட்டுச்சிங்கன்னா வாங்க மங்களாம்பிக்கா போகலாம், காஃபி அண்ட் டிஃபன் சென்டர். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி அம்மா இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் இந்த ரெசிபி கேட்டு போகிறோம். வாங்க அவங்களை போய் மீட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்ல விஷயம். விக்னேஷ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. சூப்பர். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பூண்டு மருந்து குழம்பு பண்ணலாம் சார். பூண்டு மருந்து குழம்பு. மருந்து குழம்பு பண்ணலாம். இப்போ எனக்கு தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? சொல்லிடுறேன் சார். இப்போ மருந்து பூண்டு குழம்பு பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 10 பேருக்கு செய்யலாம். இது வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு ஒரு 50 கிராம், ஜீரகம் ஒரு 25 கிராம், தோரம்பருப்பு 50 கிராம், கடலப்பருப்பு ஒரு 50 கிராம், வெந்தயம் 2 ஸ்பூன் போதும், மல்லி ஒரு 50 கிராம், மிளகா ஒரு 10 நம்பர், ஒரு 100 கிராம் புளி, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், பூண்டு 150 கிராம், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, தாளிக்க கடுகு 2 டீஸ்பூன், இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம், பெருங்காயம் தேவையான அளவு, நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் வேணும். ஸோ இந்த தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே யூஸ் பண்ணுற அஞ்சரைப்பட்டில் இருக்க பொருள் தான். ஆமாம். இது பார்க்கறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு. பூண்டு வந்து என்ன பூண்டு யூஸ் பண்ணுறோம்? இது வந்து நாட்டு பூண்டு சார். அதுதான் நல்லா இருக்கும் சார். ஓகே. அந்த ஃப்ளேவரு, அந்த இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த பூண்டு குழம்பு செய்யும்போது எனக்கு ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன், பெரிய வேலை பார்த்தா அந்த பூண்டு உரிக்கிறது. எனக்கு தட்டு ஃபுல்லாக இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. சரி, நம்ம பண்ண ஆரம்பிச்சலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இது எல்லாமே வறுக்க வேண்டியது. வறுத்து நம்ம அரைக்க வேண்டியது. எண்ணெய் ஊற்றி வறுக்கணுமா? எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும். நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ சில பேர் வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை, தற்சமயத்து கடலெண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் அப்படி யூஸ் பண்ணுறோம்னா பண்ணலாமா, இல்லை நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? பண்ணலாம் சார். மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு. காயத்தை புண்ணு ஆத்துறதுக்கு அதுதான் நல்லது. இல்லைன்னா கடலை ஆப்ஷனாக நான் அதை யூஸ் பண்ணிக்கோ. வேணும்னா ஆப்ஷன் போதுமா? என்ன இது வறுக்கிறதுக்கு போதும் சார். சரி, ஓகே, டன். இப்போ இந்த தோரம்பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கிறது டைம் எடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி இல்லை இது ஏன்னா இதுக்கு உள்ளதே தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, மல்லி தான். அதில் மேக்ஸிமம் எல்லாமே வறுபட்டுரும். ஆமாம், ஒன்றாவே போட்டுடலாம். சரி, தாங்க, நான் ஒன்று தரேன். ஓகே, நீங்கள் போடுங்க. சூப்பர். தோரம்பருப்பு, இதுக்கப்புறம் கடலப்பருப்பு, முழு தனியா எல்லாம் வேணும்ல? ஆமாம் சார். ஓகே, நீங்கள் சொன்ன அளவு நம்ம அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். இது தாராளமாக 10 பேர் சாப்பிடலாம். 10 பேர். ஆனால் இதுவே நல்லா திக்னஸ் கொடுக்கும். திக்னஸ் கொடுக்கும். ஆமாம், திக்னஸ் கொடுக்கும். வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக போட்டு. வெந்தயம் கொஞ்சமா? சரி, ஓகே. எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களா? இந்த இடத்துல வந்து அந்த கடலப்பருப்பு எதுக்கு யூஸ் பண்றோம், தோரம்பருப்பு யூஸ் பண்றோம், வெந்தயம் எதுக்காக யூஸ் பண்றோம், அது சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சமையல் வந்து பண்ணணும், ட்ரை பண்ண பார்க்கும்போது எதுக்காக வெந்தயம் நாம் போடுறோம் அது தெரியாம சமைச்சு யூஸ் பண்ணா நல்லா இருக்காது. ரைட்டுங்களா? அதான் விஷயம். இது வந்து வயிற்று புண்ணு ஆத்துறதுக்கான குழம்பு தான் சார் இது.
அதுக்காக இந்த வெந்தயம், குளிர்ச்சி வெந்தயம். குளிர்ச்சி வெந்தயம், மிளகாய் விட மிளகு தான் இதுக்கு அதிகம். ஓகே. மிளகாய் வந்து 4 தான் பேருக்கு தான் போடுவோமே தவிர மிளகு நிறைய போடுவோம். ஓகே. அதுக்கு தான் பேரே மருந்து குழம்புன்னு. மருந்து குழம்பு. இது ஒன்றும் பண்ணாது வயத்துக்கு. சரி, ஓகே. மிளகு. இதுக்கப்புறம் மல்லி வேணும்ல? மல்லி. மல்லி எதுக்காக போடுறோம், என்ன காரணம்? மல்லிலாம் வாசனைக்கு சார். இதுவும் மருந்து பொருள் தான் உங்களுக்கு. மல்லி மல்லி மருந்து பொருள் தான். டைஜஷன் அதிகமாகிறதுக்கு மல்லி. மல்லி வாசனைக்கு மல்லி. வாசனைக்கு இந்த குழம்பு வாசனைக்கு மல்லி தான் இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம போட வந்து காஞ்ச மிளகா, சீரகம். சீரகம் பற்றி நிறைய எப்படி சொல்லியிருக்கோம். சீரகம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு இதுக்கு ஒரு மிளகா போட்டால் போதும் சார். இது போதுமா? 1 2 3 ஒரு 6 8 10 மிளகா போட்டிருக்கோம். ஓகே. 10 13 மிளகா இந்த குவான்டிட்டிக்கு. சீரகம் பாதி போட்டு. ஓகே. இப்போ வந்து இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாமா? கடைசியா தான். பெருங்காயம் கடைசி. இதை விட போட்டுடலாம். அது பெருங்காயம் போடலாமா? எல்லாம் வறுக்கிறது நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. எவ்வளோ போடுறோம்? அப்பா ஒட்டிச்சு பெருங்காயம். என்ன நீங்களே இருங்க, சண்டை போட்டு நீங்களே இருங்க. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து வறுக்க கோல்டன் ப்ரௌனில் வறுத்து நல்லா வறுக்கணும். ஸோ இது வறுக்கும் போது வந்து முக்கியமாக இந்த மாதிரி பண்ணிவிடாது அப்படியான விஷயம் இருக்கா? அதாவது கருக விட்டுறக்கூடாது. அதை கேட்குறேன். கருகக்கூடாது. முதல்ல கறியினால இந்த குழம்போட தன்மையும் மாறிடும். டேஸ்ட் மாறாது. சரி, ஓகே. அப்போ எனக்கு வறுத்துட்டு காமிங்க. ஓகே. ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுத்து வருது. ஓகே. இந்த இடத்துல வந்து இந்த பக்கம் போதுமா, இன்னும் நல்லா வறுக்கணுமா? இது பக்கம் போதும் சார். போதும். இதில் நம்ம புளியை போட்டு வறுக்கணும். சரி, ஓகே. இந்த ஸ்டேஜில் புளியை போடும். ஃபைன். இங்கே பாருங்க, நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த மிளகு, சீரகம் ஈவனாக வந்து வறுத்துருக்காங்க. இங்கே வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணு வந்து இப்படி போகலை. அவங்க அந்த கடாயே வறுத்துருந்தாங்க. அவங்க ஏன் கேட்டிங்கன்னா, இல்லை இது கொஞ்சம் வரை கலர் மாறக்கூடாதுங்க, எல்லாமே ஈவனாக வறுத்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வறுக்கும்போது அந்த வாசமும் நல்லா வருது. இப்போ இந்த புளி போடுற ஸ்டேஜ் தான். ஆமாம் சார். புளி போட்டலாமா? இப்போ இந்தாங்க புளி. இந்த பூண்டு இப்போ போடுவோமா இல்லை அப்புறம்? இல்லை, பூண்டு வந்து வதக்கிதான் சார். சரி, ஓகே. வதக்கி அரைச்சிட்டு தான் இருப்போம். ஓகே. புளி போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு நான் போடுவா? போடலாம். போட்டுருங்க. எல்லாமே போட்டலாம். எல்லாம் இன்னும் அதுவும் போட்டுருவா? போடலாம். சரி, ஓகே. அதாவது இந்த பூண்டு குழம்பு சொல்லும் போது டோட்டல் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் சார். ஏன்னா இது மாதிரி மசாலா பண்ணதே இல்லை. நான் பண்ணதில்லை. இது ஃபர்ஸ்ட் டைம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுக்காகவே நாங்கள் வந்து கடவுள் நன்றி சொல்லணும். பெரிய ஊர் டிராவல் பண்ணி நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம் பூண்டு குழம்புனா ஒரு எல்லாருக்கும் கண்ணு தெரியும், இப்படிதான் இருக்கும். புளி கரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வித்தியாசமாக தெரியும். ஓகே. அது நம்ம கரைச்சி ஊற்றி அது கொதி வாங்கி திருப்பி மேலே தெரிக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். ஸோ இது இப்போ இந்த புளி போட்ட பிறகு எவ்வளோ நான் குக் பண்ணுறோம்? இதை முடிஞ்சிச்சு சார். சரி, இது ரெடி ஆயிடுச்சு. அப்போ நம்ம அரைக்கிற பக்கம் இதோ நைஸாக அரைக்கணும் சார். பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் குறை இல்லை இருக்கக்கூடாது. ஆனால் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கலாம். அப்போ எனக்கு அரைச்சிட்டு காமிக்கிறீங்க சார்? ஓகே சார். இதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சள் போடுறோமா? கடைசியா எவ்வளோ போடுறீங்க? இது அதுக்குள்ள குழம்புக்குள்ள மஞ்சப்படி இதிலே போட்டுரும் எல்லாமே. அதுல வந்து ஒண்ணுமே போட வேண்டியது. உப்பு போடுவீங்களா அதுல? இல்ல கொதிக்கும் போது தான். அப்போ கடைசியா தான் மஞ்சள் தூள் போடுறோம். ஆமா, கலர் மாறிடும். ஓகே. அப்போ நீங்க அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? ஓகே சார். ஃபைன். இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு, அரைக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் நம்ம பார்க்கலாம். இந்த அளவுகள் நீங்க வீட்டில் பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டா இருக்குன்னா ஒரு 10 பேர் சொல்லும்போது நீங்க 4 பேருக்கான அளவை நீங்க அப்படியே கம்மி பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? ஆமா சார். நல்லா நைஸா இதான் பக்குமா? இதான் பக்குமா சார். இது கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. இது கிட்ட போகும்போது நல்ல வாசம் வருது. நல்ல வாசம் வரும். அந்த மஞ்சள் போட்டது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கலரும் அப்படியே இருக்கு. கலர் இருக்கு. ஆமா, கொதிக்க நல்ல கலர் ஷேட் மாதிரி. நீங்க வீட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த கலர் வந்து அந்த லைட் அந்த yellowish and green மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இந்த மசாலா இந்த வறுத்ததிலே வச்சு பண்ணிடலாம் சார். சரி, ஓகே. அடுப்பு பத்த வச்சு அதே கடாய் தான் யூஸ் பண்றோம். ஆமா, அது மசாலா வறுத்தது தான். அதனால மஞ்சள் பொடியா நல்ல பரவாயில்லை. சரி, எவ்வளவு என்ன வேணும் உங்களுக்கு? 1/4 லிட்டர் வேணும்.
சார் எண்ணெய் காஞ்சிடுச்சு. சரி. இப்போ கடுகு போட்டு. இந்தாங்க கடுகு. அந்த கடுகு பொரிச்ச பிறகு பூண்டு போட்டுரும். பூண்டு போட்டு. பூண்டு வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் அந்த தொக்குக்கு மாதிரி வந்து அரைச்சு போடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, முழுசாக தான் போடுறோம். முழுசாக தான் போடணும் சார். ஃபைன். இது நல்லா இதில் போட்டு நல்லா சுருள வதங்கணும் பூண்டு. ஓகே. வதங்கினதுக்கப்புறம் மறைச்சது. அதில் போட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். ஆனால் ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இது வந்து யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். பண்ணலாம். சரி கடை. அந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. அது அப்படியே ஸ்லோவாக வந்து அந்த போட்ட உடனே எண்ணெய் சூடாக எண்ணெய் போட்ட உடனே டப்புன்னு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அது அந்த வாசம் நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த பூண்டு நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ போடுவாத பாதி போடலாம் சார். நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த பூண்டு உரிக்கிறவங்களுக்கு கஷ்டம், குழம்பு ஈஸி. குழம்பு ஈஸி. கரெக்ட். போதுமா இது? இன்னும் கொஞ்சம் போடலாம். டன் ஃபைன். அப்பா நல்ல அந்த பூண்டு போட்ட உடனே அந்த வாசனை. ஆமா, நல்ல வாசனை வரும்ல. சரி இருக்கு. ஸோ இந்த பூண்டு நல்லா வதங்கணுமா இல்லை ஒரு 50% வதங்கினா மட்டும்? கொஞ்சம் கலர் கொஞ்சம் மெதுமெதுன்னு இருக்கணும் சார். சாஃப்டா இருக்கணும். ஓகே. அதாவது ஒரு 50 to 60% சொல்லலாமா? அப்போ பண்ணலாம். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பூண்டு போட்ட உடனே வந்து குழம்பு ஊற்றலாமா, மசாலா ஊற்றலாமா? இல்லை சார், இது அந்த நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் சாஃப்ட் பதம் வந்தோடனே தான் அந்த ரவையை ஊற்றணும். ஏன்னா அது சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஓகே. பூண்டு வேகாது. அப்போ எனக்கு பூண்டு வதக்கிட்டு காமிக்கிறேன் சார். எந்த ஸ்டேஜில் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே சார். இது போதுமா? இது போதும் சார். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதான் கலர். லைட்டா கலர் மாதிரி இருக்கு. ஆமா. அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்கல, அது கூட இல்ல, லைட்டான ஒரு கலர். ஆமா சார். இந்த இதுல போட்டா கரெக்டா இருக்கும். ஏன்னா அது வேகணும். அதுல உள்ள போட்ட பருப்பு எல்லாம் வேகிறதுக்கு இதுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சரி ஓகே. இப்போ எடுத்துடலாம் சார். இந்தாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா? போதுமா? ஓகே. அது ஊற்றுனே அந்த பூண்டு எல்லாம் வந்து மேலே மிதங்கி வந்துடும். இது குழம்பு குழம்பு வந்தோடனே அது மேலே வந்துடணும். அப்படியா? இன்னும் வேணுமா? பார்த்து கொஞ்சம் கொண்டு வர. இன்னும் கொஞ்சம் போதும். போதுமா? போதும். இதெல்லாம் போட்ட பிறகு திருப்பி நம்ம கொதிக்க விடுறோம். ரைட்டா? நல்லாவே கொதிக்க விடணும் சார். எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? அது ஒரு 10 நிமிஷமா. ஒரு 10 நிமிஷம். அது நல்லா பூண்டெல்லாம் வந்து மேலே வந்துடும். சரி ஓகே. இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு இந்தாங்க. உப்பு. அப்புறம் லாஸ்டா போடணுது வெல்லம் மட்டும் தான் இருக்கு. வெல்லமும் கருவேப்பிலையும் மேலே கொஞ்சம் கிள்ளி போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி ஓகே. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு இந்த பூண்டு குழம்பு. எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணதில்லை. ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போதான் அந்த பச்சை வாசம் அந்த பூண்டு போகும். அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். பிரிஞ்சு நல்லா வரும். சரி ஓகே, ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். குழம்பு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருக்கு. ஆமாம் சார், காமனியாக இருக்குது. நல்லா கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறுது. அந்த எண்ணெயெல்லாம் வரணும். இதான் பக்குவம், கரெக்டான பக்குவம். நல்லா டார்க் ப்ரௌன் மாதிரி வந்து. ஓகே, டன். இப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுலாம். சரி ஓகே. வெல்லம் என்ன காரணம் போடுறதுக்கு? வெல்லம் வந்து இந்த மிளகுலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட காரம் ரொம்ப எடுபடாமல் இருக்குது. இந்த வெல்லம் வந்து வெல்லம் அந்த டேஸ்ட்டும் கொடுக்குது. சரி ஓகே, இந்தாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையா? ஆமாம் சார். டன். அப்போ ரெசிபி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு சார். அவ்வளோதான். எவ்வளோ கருவேப்பிலை போடுறீங்க? ஏன்னா ஏற்கனவே போட்டு நிறைய போட்டுக்கலாம். இன்னும் கருவேப்பிலை நல்லது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? பார்க்கலாம், தாராளமாக. சிம்பிள் மெத்தட் யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம். யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம். சிம்பிள் மெத்தட் டக்குன்னு பண்ணிடுங்க. நைஸ். அப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பண்ணலாம் சார். நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா அப்பளத்தை எடுத்து இருந்திருப்பேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வெறும் குழம்புல சாப்பிட்றேன். சார் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறேன். நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கு. இதோ இருக்கு. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். ஆமாம் சார். அது மேலே குழம்பு போட்டு இது நல்லெண்ணெய் வச்சுருக்கோம். ஓகே, சரி. ஏன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன்னா காரணம்? நெய்யோ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இந்த குழம்போட டேஸ்ட்டு கூட இருக்கும். நல்லா இருக்கும். ரெண்டாவது வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய். சரி ஓகே, டன். அந்த 2 பூண்டை போடுங்க. ஓகே.
இன்னும் கொஞ்சம் ஊற்றலாமா இல்லை போதுமா? போடலாம் சார். இது நல்லா அது கிட்ட வருமா நல்லா வாசம் வரும். நல்ல வாசனை வரும் சார். கமகமகன்னு வருது அது வாசம். என்னைய விட 2 நாள் வச்சு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும். அமிர்தம். அப்போ எனக்கு கொஞ்சம் பேக் பண்ணிட்டாங்க. தாராளமாக கொடுக்குறேன் நான் சார். வீடியோ எடுத்து போகிறேன். தாராளமாக எடுத்து. அப்பா கொதிக்க இருக்கு. இங்க பாருங்க. காரணம் இல்லை, அந்த நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு ஆமாம், அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டோட டேஸ்ட் ஆகும். அந்த 3வது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக ஒரு இனிப்பு, அந்த எல்லாம் சேர்ந்த ஒரு சுவை. அந்த சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி நான் சாப்பிடல, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன். நல்லெண்ணெய் போட்ட பிறகு இந்த குழம்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணோட அந்த தன்மை வாயில் அப்படியே அந்த அந்த நாக்கில் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைல்டான ஒரு இனிப்பு தன்மை. அதுக்கப்புறம் அந்த காரெல்லாம் அதிகமாக தெரியல, மிளகு காரம் இருக்காது. அதனால தான் மிளகு அதிகம் போட்டு மிளகாயை கம்மி பண்ணணும். ஆனால் இது மருந்துக்குள்ளலாம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து வீட்டில் பசங்க எல்லாருமே சாப்பிடலாம். சரி, வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். பெஸ்ட் குழம்பு. தேங்க்யூ. இந்த இடத்துல பூண்டுக்கு பதில் வேற என்ன காய் போடலாமா? சுண்டைக்காய் போடலாம், மணத்தக்காளி போடலாம். மணத்தக்காளி. ஆமாம், அதான் வயிறு புண்ணுக்கு நல்லதுங்கிறனால இந்த குழம்புக்கு அதெல்லாம் பொரிச்சு போடும். பூண்டு குழம்புனா நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பூண்டு குழம்பு இல்லை, அது போர் அடிச்சிருக்கும். இந்த பூண்டு குழம்பு தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. தேங்க்யூ சார். சந்தோஷமா இருக்கு. ஓகே சார். நல்ல ஒரு சாப்பாடு இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நம்பர் கொடுங்க. என் பேர் லக்ஷ்மி. கும்பேஸ்வரம் வடக்கு வீதியில் மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர்னு ஹோட்டல் இருக்குது. வந்தீங்கன்னா அவசியம் ஹோட்டலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். நாங்கள் பொடி ஊறுகாய் எல்லாம் செஞ்சு தயார் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கான்டாக்ட் நம்பர் தரேன். பையன் பேர் விக்னேஷ். அவன் நம்பர் வந்து 98 94 79 30 30. இதில் டேஸ்ட் மட்டும் இல்லை, மருத்துவ குணமும் இருக்குது. ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிடலாம் அந்த குழம்பு. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெரி குட். ஓகே, இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோட பார்க்குறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.